அன்பர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, சிங்கநாதம் யூடியூப்பின் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் மன்னார்குடி சிங்கநாதம் சிவராமன் வணக்கம். திராவிட மாடல் அரசாங்கம் இதற்கு முன்னோடி நீதி கட்சி 1920 முதல் 1937 வரை 17 ஆண்டுகள் மெட்ராஸ் பிரசிடென்சியை ஆண்டவர்கள் நீதி கட்சி. அப்பொழுது எஸ்சி எஸ்டி வகுப்பினர் ஒருவர் கூட அமைச்சராக்கப்படவில்லை. 17 ஆண்டுகள் இவர்கள் செய்த ஆட்சியில். அதே நேரம் 1937 ஆண்டு ராஜகோபாலாச்சாரி என்ற பார்ப்பனர் முதலமைச்சரான பிறகுதான் முதன் முதலாக ஒரு எஸ்சி எஸ்டி வகுப்பினரை அமைச்சராக்கியவர். அதுபோல் 1937 ஆண்டு வரை ஜஸ்டிஸ் கட்சி, நீதி கட்சியின் ஆட்சியில் தீண்டாமை ஒரு குற்றமே அல்ல. தீண்டாமைக்கு எதிராக இவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எஸ்சி எஸ்டி வகுப்பினருக்கும் இவர்கள் எந்த இதையும் புடுங்கிவிடவில்லை. அதுபோல் ராஜாஜி தான் 1937 தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தார். இந்த பார்ப்பனர் தான் கொண்டு வந்தார். நீங்கள் எந்த பிராமணனுக்கு எதிராக, பார்ப்பனனுக்கு எதிராக இழித்தும் பழித்தும் பேசி வருகிறார்களோ, இன்றைய திராவிட மாடல் அரசாங்கம், இன்றைய திராவிட கட்சியினர் நன்றாக சிந்தித்து பாருங்கள் மக்களே. அதுபோல் சேரன்மாதேவியில் ஊவே சாமிநாத ஐயர் திண்ணை பள்ளிக்கூடம் நடத்தி வந்தார். அவருடைய குருகுலத்தில் ஏராளமான மாணவர்கள் படித்தார்கள். எஸ்சி எஸ்டி வகுப்பினரும் படித்தார்கள். அன்றைய வழக்கப்படி பார்ப்பனர் பசங்களை மட்டும் தனியாக வைத்து சோறு பரிமாறுவார், சாப்பாடு. அது அன்றைய வழக்கம், அப்படி இருந்தது. ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? நீங்கள் சமதர்மம் பேசும், சமூகம் பேசும் ஈவேரா கொதித்தெழுந்தார். அவர் 1927 ஆண்டு எஸ்சி எஸ்டி வகுப்பினருக்கு பச்சையப்பன் கல்லூரியில் அனுமதியே இல்லை. அவர்கள் அங்கு படிக்கவே முடியாது. ஏன் ஈவேரா அதை எதிர்க்கவில்லை? ஈவேரா எஸ்சி எஸ்டி வகுப்பினருக்கு எதிரானவர். அவர் சமதர்மவாதி அல்ல, சமூக சீர்திருத்தவாதி அல்ல என்பதை நான் உறுதியிட்டு கூறுகிறேன். அதுபோல் மெட்ராஸ் பிரசிடென்சியில் உள்ள பள்ளிக்கூடங்களில் 16,000 பள்ளிக்கூடங்களில் எஸ்சி எஸ்டி வகுப்பினருக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்க அனுமதி கிடையாது. இதுதான் சமூக நீதியா? சுபவீர பாண்டியனும் திருமாவளவனும் இதை அறிவார்களா? இவற்றை எதிர்த்து அன்று பேசியிருக்க முடியாது, இன்று பேச வேண்டாமா இவர்கள்? என்னவோ சமூக நீதியை பற்றி சுபவீர பாண்டியனும் திருமாவும் இன்றைய திராவிட கட்சியினரும் வீரமே இல்லாத வீரமணியும் பேசிக்கொண்டிருப்பது நியாயம்தானா என்பதை தமிழக மக்கள் யோசிக்க வேண்டும். இந்த திராவிட மாடல் அரசாங்கம் சமூக நீதிக்கு எதிரானது. இவர்களது நீதி எல்லாம் குடும்ப நீதி, இவர்களது கட்சி நீதி. 18 பேர்கள் தான் இந்த கட்சியில் ஆட்சியின் சுகத்தையும் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறார்கள். ஏனைய திமுகவினர்கள் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள்தான் கட்சியினர் தான் இந்த அரசாங்கத்திற்கும் அரசில் பணிபுரியும் அமைச்சர்களுக்கும் சேவகம் செய்கிறார்கள். கான்ட்ராக்ட் அடிக்கிறார்கள். 40%, 50% கமிஷன் கொடுக்கிறார்கள். ஆகவே இந்த அமைச்சர்களுக்கும் ஆள்பவர்களுக்கும் சம்பாதித்து கொடுப்பவர்கள் இந்த கட்சியினர் அடிமையாக்கப்படுகிறார்கள். இதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள் என்று அறிவார்களோ தெரியவில்லை. இதுதான் இவர்களது சமூக நீதி. நெல்லையில் ஜபமணி என்பவர், அவர் பொதுக்கூட்டங்களில் பேசுவார் என்று
பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் சொல்கிறார், என்னடா முற்போக்கு பிற்போக்கு, உங்களது முற்போக்கும் பிற்போக்கும் அர்த்தமில்லை, நீங்கள் அநியாயவாதிகள், நீங்கள் சமூக நீதி காத்தவர்கள் அல்ல, சமூக நீதியை பேணி காப்பவர்களும் அல்லர். முற்போக்கு என்றால் வாந்தி, பிற்போக்கு என்றால் வைத்தால, இதுதான்டா உங்களுடைய நீதி என்று அவர் சொல்லுவார் என்று ராமசீனிவாசன் எடுத்துரைக்கிறார். வைக்கம் போராட்ட வீரர் ஈவே ராமசாமி நாயக்கர், வைக்கம் போராட்டம் ஓராண்டு நடந்தது. வைக்கம் போராட்டத்தில் இந்த ஈவே ராமசாமி நாயக்கன் எத்தனை நாள் கலந்து கொண்டான்? 3 நாட்கள். கேரள அரசின் சார்பாக வைக்கப்பட்டுள்ள புகைப்படங்களில் நடுவே இந்த ஈவே ராமசாமியின் படமும் உள்ளது. அவர் ஆதிக்க சக்தியை எதிர்த்து என்ன போராட்டம் நடத்தினார்? அவர் ஆதிக்க சக்தியை ஆதரித்தார் என்பதே நான் இங்கே சொல்ல விரும்புவது. அவர் சொல்வதெல்லாம் கேரளாவில் போராட்டம் நடத்துவாராம், தமிழகத்தில் மௌனமாக இருப்பாராம், தமிழை காட்டும் பிராண்டி மொழி என்பாராம், தமிழன் காட்டும் பிராண்டிகள் என்பாராம், கடவுள் இல்லை என்பாராம், கடவுளை போற்றுபவர் வணங்குபவர் முட்டாள்கள் காட்டும் பிராண்டிகள் என்று சொல்வாராம். ஏன் நீ கேரளாவில் நடத்திய போராட்டத்தை தமிழ்நாட்டில் ஏதாவது நடத்தினாயா? ஏதாவது கோவிலுக்குள் எஸ்சி எஸ்டி வைப்பினரை அழைத்து சென்று கோவிலுக்குள் சென்று ஏதாரும் ஒரு போராட்டத்தை ஈவே ராமசாமி நடத்தினானா என்று கேட்டால் இல்லை. நீ ராமசீனிவாசன் கேட்கிறார், நீ அமெரிக்காவில் போய் 50 அடி ஹைஜம் தாண்டுவாய், இங்கே இந்திய திருநாட்டில் பாரத திருநாட்டில் 5 அடி கூட நீ தாண்ட மாட்டாயா? உன்னுடைய சக்தியெல்லாம் அமெரிக்காவில் தான் காட்டுவாயா, வெளிநாட்டில் தான் காட்டுவாயா? கேரளாவில் போராட்டம் நடத்திய நீ தமிழகத்தில் ஏன் போராட்டம் நடத்தவில்லை? தமிழர்களை காட்டும் பிராண்டி என்று சொல்லும் நீ, தமிழை காட்டும் பிராண்டி மொழி என்று சொல்லும் நீ ஒரு கன்னடக்காரன், தமிழ்நாட்டில் உனக்கு எப்படி இவ்வளவு ஒரு ஆதரவு வந்தது என்ற கேள்விக்கு இன்றும் எனக்கு பதில் கிடைக்கவில்லை. பெரியார் ஒரு சமூக சீர்திருத்தவாதி அல்ல, பெரியார் தமிழகத்தின் துரோகி, தமிழின் துரோகி என்று கூறிக்கொண்டு, தமிழக மக்களே, இந்துக்களே, நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த ஈவேரா நாயக்கனையும் அந்த திருப்பரங்குன்ற மலையில் வந்து சிக்கந்தர் மலை என்று சொல்லும் திராவிட கட்சியைச் சேர்ந்தவர்களையும் எதிர்ப்போம், எதிர்ப்போம், எதிர்த்து கொண்டே இருப்போம். இந்துத்துவா வாழ்க, இந்து மதம் வாழ்க என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். மன்னார்குடி சிங்கநாதம் சிவராமன். நன்றி, வணக்கம்.